ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பெருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்னு சீட் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் வரும். ஸோ அது என்னன்னாக்க, இப்போ நீங்கள் பெருளில் பார்த்த அப்படியே சரியில்லை, நம்ம சேனல் வந்து பண்ணாக்க இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள். பெய்டு தான், பட் ரொம்பவே லோ பேர்ச்சில் தான் கொடுத்து வரேன். உங்களுக்கு வேணும்னாக்க இன்ஸ்டாம் கான்டெக்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க, இதில் யூஸ் பண்ணிக்கிற ஒரே ஒரு ஃபாண்ட் மட்டும் வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், அதை வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஷனில் ஃபஸ்ட்டு நாம் இம்போர்ட் பண்ணி நம்ம பார்த்தலாமா? அதுக்கு கீழே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டெஸ்ட் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்கி கீழே வந்து ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைலில் வந்து பண்ணாக்க கண்டிப்பாக ஷோ ஆகும். ஸோ அதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பண்ணக்கு இதுதான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணினாக்கா உங்கள் ஆட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்டையும் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண ஆல்மோஸ்ட் ஒரு 99% வந்து பண்ண எல்லாருக்கும் சேஞ்சிட்டு இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ்னு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ அது கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அந்த சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது கில் போயிட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கும், அது வந்து பண்ணிக்க கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்க ஸ்மால் லாட்டுக்கு வந்து பண்ண கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க, அது சேஞ்ச் அதை வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்க டெக்னிக் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க எப்படி இதில் ஆட் பண்ண நம்ம பார்த்துலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டே சொல்ல இருந்தோம். ஸோ இந்த சாங் வந்து பண்ணாக்க கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது, பட் இது வந்து பண்ணாக்க தமிழ் சாங் கிடையாது, தெலுங்குன்னு நினைக்கிறேன். பட் பிஜிஎம் வந்து பண்ணாக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். என்னால் பிரிவில் காட்ட முடியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் போய் காட் பண்ணிக்கலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம போய் காட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக்கு நம்ம எடிட் பண்ணுறது இல்லாமா? ஸோ அப்போ தான் நம்ம போய் காட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபைலை வந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா, இது நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிக் எந்த மாதிரி ஷோருமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே கால் எஸ் பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கிரேப் ஃப்ரம் பேஞ்ச் இருக்கா, அதுக்கு போயிட்டு கீழே ஷோ பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபாரஸ்ட் ஃபைலை வந்து பண்ணாக்க இது கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து பண்ணிங்க இந்த இடத்துல ஷோனே இருக்கா, அதுக்கு பண்ணிங்க ஷோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் இடத்துல நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே ஃபாரஸ்ட் ஃபைலை நீங்கள் மறக்காமல் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே வந்து பண்ணாக்க பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ணிய அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. சைடில் கலர் இருக்க கீழே அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் ஸ்டார் இருக்கா, அது கிளிக் போயிட்டு இப்போ நான் ஃபாரஸ்ட் ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே காலில் இப்போ சேர் பாருங்கள், அது கிளிக் பண்ணாலே போதும், அந்த பிக் வந்து கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்து அந்த லுக்கை நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் பாருங்கள், இந்த லேயர்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் நம்ம கொடுத்துருங்க பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலருக்கு நேரம் செல்லில் கண்ணுமா இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து பண்ணாக்க செலக்ட் ஆகும். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அந்த க்ரீன் கலர் ஒன் பண்ணி நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணல போதும், இது எல்லாமே வந்து பண்ணாக்க ஒரு குரூப் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ
அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்குது அது கிளிக் பண்ணுறேன். கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்குது அது கிளிக் பண்ணிட்டு உள்ளே பண்ணிங்கன்னா இன்னொரு மாஸ்க் ஃபிட் இருக்கும் அது கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்து உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் இருக்குது. ஸோ இதோடைய ஃபாண்டோடைய கலர் வந்து பண்ண என்னோடய பிக்கு லேட்டாக இருக்க மாதிரி வந்து பண்ண ப்ளூ ஒயிட் நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு லேட்டர் மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு போயிட்டு சைடில் கலர் இருக்காதுகள் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் இடத்துல டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் வேணால் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பிக் ஆட் பண்ணுறது தான். கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா அதில் நீங்கள் கில் போயிட்டு சைடில் கலர் இருக்கா அது கில் போயிட்டு இந்த சைடில் ஸ்டார் கில் போயிட்டு சொன்னீங்க எடிட் பண்ண பிக்கிங் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது வந்து பண்ணிங்க கில் பண்ணிங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணிக்க இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே குரூப் இருக்கு பாருங்கள் அதையும் கில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணக்கு ஒரு 6 குரூப் இருக்கும். இதில் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணக்கு 3 குரூப் இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு 7 குரூப் போய்க்கணும். இதுதான் கொஞ்சம் சென்ட்ரலே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் விட்டு மீடியா விட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கு உனக்கே சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் டிசிஷன் வேர்பருக்கு அது கிளிக் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ண சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாடஸ்டிங் இதை கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த சைடில் மிரர் ஆஃபில் இருப்பாருங்க ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு கீழே முடிச்சிருக்கோம் அது செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து பண்ணிக்க நீங்கள் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு கப்பில் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ தேர்ட் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உடனே குரூப் இருக்கா அந்த குரூப் நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் வரீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணுது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து அந்த பிக் நேரஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு அப்படி இங்கே பேக் போய்க்கலாம். ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க 2லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4லையும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 5லையும் அதே சேமத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 6th குரூப்லையும் அதே சேமத்தில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படி இங்கே மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு சின்ன மூஃபிட் மட்டும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல அந்த குரூப் இருக்கா ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி குரூப் வேணாம் பேக் போய்க்குங்க. இப்போ கரெக்டாக அந்த குரூப்பு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல நில் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதையும் கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அந்த லேயர்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்புக்கு மேலே ஒரு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த குரூப் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த லேயர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பாக்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு இல்லை நில் ஒன்று ஒரு ஆப்ஷன் ஷோ பாருங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ மேலே நில் ஒன்று ஒரு லேயர் இருக்கா அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கிஃபம் ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டிங் வந்துட்டு இதோடைய வேல்யூ வந்து பண்ண லைட்டு நம்ம கம்மி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த 2 கிஃபம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த கிராஃபிக்ஸ் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பார்த்துட்டிங்களா? இப்போ அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ அந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் பண்ணுறீங்க. கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இந்த இடத்துல செகண்ட் ஒரு கிஃபம் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு போய்ட்டு மட்டும் அங்கே ஒரு கிஃபம் கொடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் மட்டும் வந்து பண்ணாக்க லைட்டை நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்து ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த 2 லேயர் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேஃப் இருக்கா இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு பிக்கை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண பாருங்கள். எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லேயர் நம்ம கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கிளிக் போயிட்டு காப்பிலே கூட்டு நெக்ஸ்ட்டு கேஃப் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்ட்டு அங்கே பேஸ் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கம்மியாச்சு நான் இது எப்படி ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்க அந்த புக் மார்க் போயிட்டு அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு சைடில் ஸ்பிடேக்கு இருக்கா அது கிளிக் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் அது டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ அந்த பிக்கனுக்கு செலக்ட் போயிட்டு இந்த கலெக்டர் கூட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே பர்சன் நீங்கள் வந்து பண்ண கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதே சேம் இடத்துல சின்ன கேஃப் இருப்பாருங்க அந்த இடத்துல இந்த லேயர் நீங்கள் ஆட் போயிட்டு பிக்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே,
ஸோ இப்போ இந்த இடத்துல லென்த் கேப் இருக்க இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல குரூப்புக்கு நேருக்கு அனுமதி இருக்க அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்க நில் ஒன்றரை லேயரும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும். ஜஸ்ட்டு இப்போ இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி டூ லேயர்ஸ் இருக்கா அதுவும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அந்த சின்ன பெகி கற்றுக்கு கேப் இருக்கா அங்கே போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு பேஸ்ட் டூ லேயர் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு நம்ம கொண்டு வந்துட்டு டெஸ்ட்மா இருக்காம செக் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வந்து பண்ண கம்மியாக தான் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு மேலே லேயருக்குள் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனுக்குள் போயிட்டு இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் டைம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் மெத்தட் நம்ம வந்து பண்ண குரூப்புக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ணி பார்த்தலாமா அந்த குரூப்பில் அது கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ண தேர்ட் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே எடிகுரு போயிட்டு இப்போ அந்த பல பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலெக்டர் கொடுத்து ஸ்டாரிக்கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த பாக்ஸை இருக்க ஆதிக்கில் போயிட்டு காப்பிடரிங் கொடுத்துட்டு அப்படிங்க பேக் போய்க்குங்க. இப்போ பிக்கு ஒன்று குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் போயிட்டு எடுக்குரு போய்க்குங்க. இப்போ அந்த பல பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு பேஸ்டல் கிளியர் மார்க்கா அது கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஸ்பீட் ஐக்கனை நீங்கள் வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும் அந்த பிக் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். இப்படி பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க 2க்கு பண்ணிக்கலாம், 4த்துக்கும் நம்ம பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு 5த்துக்கும் நம்ம வந்து பார்த்தனாக்க பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க 6த்துக்கும் வந்து பண்ணாக்க பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வாய்ஸ் வந்து பண்ணாக்க எக்கோ கேட்குற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அசன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க பிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்படி பேக் போய்க்கலாமா? சாரி ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து பண்ணிங்க பொருள் பார்த்து மாதிரி ஆச்சா. இதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட் லென்த் ஒரு கேப் இருக்கா இந்த இடத்துல அதே சேம் மெத்தட் நீங்கள் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கெஸ் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதுக்கு போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கெஸ் இந்த வீடியோவில் எந்த டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸாக பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.